ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம எந்த சமையல் வீடியோவும் பார்க்க போகிறதில்ல. ஒரு வித்தியாசமான ஒரு ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் வந்துட்டு சாயத்ரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹைவே. இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து நாங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப நல்ல பிளேஸ், அது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஹைவேல வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு ஒரு 100 கணக்கான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் எவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுவும் எல்லாமே ஹைவே மேலேயே இருக்குது. எல்லா வாட்டர் ஃபால்ஸும் ஹைவே மேலே வந்து விழுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹைவே நம்ம எங்கேயும் பார்த்துருப்போமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்தது. இது வந்து பூனேக்கு பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், பியூட்டிஃபுல்லான வேலிஸ் இருந்தது, அப்படியே க்ரீனரியாக இருந்தது, ரொம்ப க்ரீனரியாக, ஒரே மேகம் சூழ்ந்து அந்த மாதிரி இருந்தது அந்த ஏரியா. பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ அருவி தெரியுது பாருங்கள். இதுதான் அந்த ஹைவே. இந்த ஹைவே மேலேயே வந்து விழுது பாருங்க வாட்டர்ஸ். அது இங்கே நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகுமா, அந்த வலை தெரியுது பாருங்க. இந்த லேண்ட்ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வலை போட்டிருக்காங்க. மேலே பாருங்க கம்பி தெரியுது. கொஞ்சம் ரிஸ்கியான ரூட் தான் இது. மழை சீசனில் வந்துட்டு நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகுமா. இந்த பிளேஸ் பாருங்க, நட்ட நடு ரோட்டில் உங்களுக்கு மேலேருந்து தண்ணி விழுது. இது வந்துட்டு ஒரு ஃப்ரீ வாட்டர் வாஷ் மாதிரி. யாருமே இது வழியாக வண்டி விடாமல் போகவே மாட்டாங்க பாருங்கள். எல்லா வெஹிக்கிளும் அது வழியாகவே தான் போகும். ஃப்ரீ வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் போவாங்க எல்லாருமே. வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லை, டூ வீலர்காரங்க கூட அது வழியாக தான் போகிறாங்க பாருங்கள். பீப்புளும் இதில் ஷவர் பாத் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எங்கேயாவது இருக்குமான்னு தெரியல, நடு ரோட்டில் விழுற மாதிரி வாட்டர் ஃபால்ஸ். இந்த பாருங்கள், அந்த டூ வீலர்காரர் வர்றாரு பாருங்கள் தண்ணி வழியாக. இந்த ஜீப் ஒன்று வருது பாருங்க. இந்த ஜீப் வாட்ச் பண்ணுங்க. இந்த ஜீப் வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்றதுக்காகவே கொண்டு வந்திருப்பாங்க போல. நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த வாட்டர் வாஷ் பண்றதுக்காக திரும்பி வருவாங்க பாருங்க அவங்க, திருப்பி டர்ன் பண்ணி. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மேல இருந்து. இது வழியா போறவங்க, இந்த ஹைவேல போறவங்க யாரும் இதுல நனையாம போகவே முடியாது. இது வந்து நம்ம வெஹிக்கிள்குள்ளே இருந்து நனைஞ்சாலும் கூட நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸில் நனைகிற ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த டைமில் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த இடத்துல. பாருங்க, அந்த ஜீப் பாருங்க திருப்பி டர்ன் பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீசன் வந்துட்டு ஜஸ்ட் 2 months மட்டும்தான் இருக்குமாமா, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். அதுதான் வந்து இங்கே ரெய்னி சீசன், மான்சூன் டைம் இது. அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ், இந்த பசுமை இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுமா. மற்ற டைமில் வந்தீங்கன்னா இப்படி இருந்த பிளேஸ் தான் அப்படி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமாமா. ரொம்ப ட்ரையாக தண்ணியே இல்லாமல் அந்த மாதிரி ஆயிடுமா. இது நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இல்லை, எப்போதுமே ஒரு கிளைமேட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஹில்ஸ் இல்லை இது. இது வந்துட்டு ஒன்லி டியூரிங் அந்த 2 months மட்டும்தான் அப்படி இருக்குமா. பாருங்க, இந்த வேலிஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது, பச்சை பசின்னு இருக்கு பாருங்க. இந்த தூரத்தில் தெரியுதா உங்களுக்கு, அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுது பாருங்க, அது எல்லாமே வாட்டர் ஃபால்ஸ் தான். பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கரெக்டா. பாருங்க தூரமா தெரியுது பாருங்க, ஒயிட் கலர்ல லைன் லைனா தெரியுறது ஃபுல்லுமே வாட்டர் ஃபால்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு hundreds of வாட்டர் ஃபால்ஸ் நாங்களே பார்த்தோம். இது வந்துட்டு எப்படி ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக டெவலப் ஆச்சுன்னா, இது ஹைவே போடும்போது வந்துட்டு அவங்க வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மான்சூன் டைமில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே டெவலப் ஆகி இது நிறைய பீப்புள் அட்ராக்ட் பண்ணி டூரிசம் ஸ்பாட்டாக இது டெவலப் ஆயிடுச்சான். பாருங்க, உங்களுக்கு ரோட் ட்ரிப் பிடிக்கும்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதாவது கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷன்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம், நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ் ஊற்றும் நம்ம போகும்போது வழியில் பார்ப்போம்.
ஆனால் அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இங்கே ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியும். நம்பூர் மாதிரியே இங்கேயும் எல்லாரும் குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா. இங்கே பாருங்கள், அந்த மலை ஃபுல்லாக வலை போட்டிருக்காங்க பாருங்கள், லேண்ட்ஸ்லைட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. எல்லாரும் குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே நிறைய கடைகளும் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், இது பயங்கர ஹைட்லேருந்து விழுது. நிறையா காட்டாறுகளும் இருக்குது. நம்ம பக்கத்துல எல்லாம் போக முடியாது ஒரு சில ஃபால்ஸுக்கு பக்கத்தில். அது விழுற ஹைட்டை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் போய் பார்த்தா. ஆனால் நாங்கள் அதுக்கு பக்கத்தில் போக முடியல, அதனால தூரத்துலேருந்து அதை எடுத்தேன் நான். இங்கே பாருங்கள், மேகம் பாருங்கள் கீழேயே இருக்குது. இப்படி தான் இருந்தது ஃபுல்லாக. அந்த ஏரியா ஃபுல்லுமே ஒரு மாதிரி மிஸ்டியாக மேகம் சூழ்ந்து அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊர் மேகமலை மாதிரி இது நார்த் இந்தியாவோட மேகமலை போல. இந்த ஃபேமிலி பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க அந்த ஃபால்ஸில். வண்டியெல்லாம் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்க, அந்த குட்டி பசங்கள்லாம் குளிக்கிறதுக்காக. இதில் இந்த மாதிரி ஒரு அருவியில் குளிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. பாருங்க, அந்த பையன் ஓடி போய் நிக்கிறான் பாருங்க வண்டி நகர்ந்த உடனே. குட்டீஸ்லாம் இருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரூட் பாருங்க, இது வந்து ஒரு டனல். இந்த ரூட்ல இருக்கிற ஒரே ஒரு டனல் இது. இந்த டனல் வழியா போறதுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அழகா இருந்தது. இந்த பிளேஸ் வந்துட்டு நான் வீடியோவில் காட்டுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50% கூட இருக்காது. அவ்வளோதான் இதில் அழகு தெரியுதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அழகு பார்த்து பிரமிச்சே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், மேகம் பாருங்கள் எப்படி கீழேயே தவழ்ந்து வருது. இது வந்துட்டு ஒரு பாறை வந்துட்டு அங்க இருந்த பாறை அப்படியே வச்சிருக்காங்க. இந்த மங்கீஸ் பாருங்க, எங்க இருந்தாலும் அவங்க வேலையை ரொம்ப சின்சியரா செய்யுதுங்க. மங்கிக பேன் பார்த்துட்டு இருக்குது பாருங்க சின்சியரா. அதுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க அருவிகள். அது பாருங்க, ஒரு 7-8 அருவி தெரியுது பாருங்க அதுக்கு பின்னாடி. இந்த குட்டி மங்கி பாருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டர் மட்டும்தான் குடிக்குமா இந்த மங்கி. மழை தண்ணியை பாருங்க எவ்வளவு அழகா அது குடிச்சிட்டு இருக்குது. ஆனால் மங்கீஸ் இருக்கிற இடத்துல நம்ம எப்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கையில் எது இருந்தாலும் பிடுங்கிட்டு போயிடும். இது வந்துட்டு ஒரு 360 டிகிரி வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் எங்கெங்கெல்லாம் அந்த ஒயிட் கலர் லைன் மாதிரி தெரியுதோ அது எல்லாமே வாட்டர் ஃபால்ஸ் தான். கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தெரியுது அப்படின்னு தூரத்துல எல்லாம் கூட. கண்டிப்பாக நீங்கள் யாராவது அந்த சைடு போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஹைவேல போக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வர்த்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பை பாய் சொல்லிக்கிறேன். பை பாய்.